ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி வீடியோ. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை 18ஆம் தேதி, ஞாயிறு டு திங்கள் 2 நாளில் தீபாவளி வருது. ஸோ ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் தீபாவளி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள், பத்திரமா இருங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்ரேயர்ஸ் கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பிட்ரேயர்ஸ் கேம்பில் ஸ்மால் பிட்ரேயர்ஸ் கேம்ப் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். க்ரீன் கலர் காம்பஸ் யூஸ் பண்ணி இருக்கிறதுல 3ல் வச்சு பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பட் எனக்கு வந்து பிவிபி அந்தளவுக்கு வராதனால இதே வந்து எனக்கு ஒரு 2-3 அட்டம்ப்ட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை அப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ நம்ம இப்போ வந்து பிட்ரேயர் கேம்ப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. அங்கே போயிடுவோம், அங்கே போய் ஃபைட் பண்ணி பார்ப்போம். அதை தாண்டி உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன கொண்டு போகிறேன்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். நான் வந்து ஃபுல்லாக பர்பிள் கியரில் தான் வந்திருக்கேன். என்கிட்ட வந்து லைட் பர்பிள் வந்து லைட் பேண்ட் இல்லை, ஸோ மீடியம் போட்டிருக்கேன். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்காதுன்னு நம்புகிறேன். அது தாண்டி ஒரு லெஜெண்டரி ஸ்டாஃபு 2 பர்பிள் ஸ்டாஃப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் செவுறு உடைக்கிறதுக்கு இது ரைடர்ஸ் ஹேச்சட்ஸும் கொஞ்சம் லாக் பிக்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்றத வந்து மேபி பார்க்கலாம். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து நான் போயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க மான்ஸ்டர்ஸை கில் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் போயிருக்கேன். ஸோ எனக்கும் இது ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட் மாதிரி தான். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஆஃபரிங் தான், ஹெல்த் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்லோட ஒரு அடியால் மாதிரி தான். இதுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பவர்ஸும் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் பவரும் உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஹிட் ஆகாமல் கொஞ்சம் பார்த்தாலே ஆண்டுக்கணும். மற்றபடி இதில் லூட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லூட்டு தான், ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் லூட்டுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சில்லை. அதுகளோட ஹெல்த்தும் வந்து நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 1000ல் இருக்குது நார்மல் மான்ஸ்டர்ஸ்க்கே. உங்களுக்கு ஜெயிண்ட்டுக்கெல்லாம் வந்து 2000 இருக்குது. உங்களுக்கு 2000 வந்து எப்படி சொல்ல, ஈஸி ஓடினில் இருக்க கெஸ்டால் வில்லன் பாஸுக்கு இருக்க ஹெல்த் அது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வால்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு கிளான் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வால் வந்து நீங்கள் வந்து ரைடில் டெஸ்ட்ராய் பண்ணுங்கள், எனிமியோட கேம்பில் போயிட்டு இத்தனை செஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கன்ற டாஸ்க் வரும் பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்ரேயர் காம்பஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடே 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 ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து இங்கே இருக்க ஒவ்வொரு செஸ்ட் வந்து நம்மள்கிட்ட லாக் பிக் இல்லாமல் ஓப்பன் ஆகும். மேபி என்கிட்ட லாக் பிக் இருக்கனால அது கன்சியூம் ஆயிடுச்சு என்னன்னு எனக்கு சரியாக தெரில. ஒரு சிலது லாக் பிக் இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, நம்மளால் இங்கே பொருள் போட்டு வைக்க முடியுது. இது இருக்கட்டும். ஓகே, நடுவில் ஒரு டோர் இருக்குது, இதை உடச்சி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்ரேயர்ஸ் கேம்ப்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஹெல்த் ஆஃபரிங் தான் இருக்குது. இதுக்கும் பிட்ரேயருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்ரேயர்ஸ்னால் நம்மள மாதிரி இம்மோர்டல்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஹெல்லுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம அந்த ஹியூமன் ரேஸ்க்கு வந்து பிட்ரே பண்ணவங்கள தான் பிட்ரேயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயின் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தா, பிளேயர்ஸ் மாதிரி அவங்களும் ஆர்மரோட ஸ்டாஃபோடு வருவாங்க. அவங்களாலையும் பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும், வெப்பன்ஸ் யூஸ் பண்ண முடியும். வெப்பன்ஸ்னால் எப்படி சொல்ல, ட்ராப்ஸ் யூஸ் பண்ண முடியும், ஸ்டன் பாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களாலே அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மெயின் லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு செஸ்ட் இருக்கும், பெரிய செஸ்ட்டு இந்த கேம்போட சென்டரில். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஓகே, மேபி ஸ்மால் பிட்ரேயர் கேம்பில் அந்த பிட்ரேயர் இருக்க மாட்டாங்களோ என்னமோ நினைக்கிறேன், தெரில எனக்கு. ஓகே,
ஸோ இந்த ஸ்மால் பிட்ரேயர் கேம்ப்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கான ரிவார்டு. ஓகே, ஸ்மால் பிட்ரேயர் டாக்குமெண்ட் கண்டென்ட் சீக்ரெட் நாலேஜ். ஓகே, இதை எடுத்துட்டோமா? இது வந்து நம்மளுக்கு ஆர்மி கேம்பில் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இது. மற்றபடி இதில் வந்து பெரிய யூஸ் எதுவும் இல்லை. உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் வெப்பன்ஸ் ஒரு சிலது வாங்குறதுக்கான சான்சஸ் உண்டு. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே இருக்க செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு லாக் பிக்ஸ் யூஸ் ஆகலை. ஸ்மால் செஸ்ட்லலாம் வந்து லாக் பிக் வந்து யூஸ் ஆகலை. ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயந்தான். இதில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கான மெயின் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 2 செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மெயின் டார்கெட்டு. இது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க மான்ஸ்டர்ஸை வந்து நீங்கள் கில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை நான் கில் பண்ணல, நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் விரும்பல, இதோட நான் வந்து கேம் முடிச்சுக்கிறேன்ற மாதிரி நீங்கள் முடிச்சுக்கிறீங்கனாலும் முடிச்சுக்கலாம். அது வந்து டோட்டலி உங்கள் விருப்பம்தான். நான் வந்து இப்போதைக்கு இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறது என்ன இது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஏன்னா எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேம்புக்கு, நம்ம ஆர்மி கேம்புக்கு போயிடுவோம். இங்கே ஒரு சேட் தான், அதை பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆர்மி கேம்ப்குள்ளே வந்துடுவோம். ஓகே, இதில் வந்து 2 விதத்தில் யாருன்னு தெரியாது. ஓகே, இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிங்கு வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, இவர்கிட்ட விட்டுருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்து காட்டுது பாருங்கள். இதில் வந்து 3 டாக்குமெண்ட் இருந்தால் தான் வந்து நம்மளால் பார்த்தீங்கன்னா மீடியம் பிட்ரேயர்ஸ் கேம்ப் ஓப்பன் பண்ணுறதுக்கான இந்த காம்பஸ் கிடைக்கும். ஸோ இந்த காம்பஸ் வச்சு நம்ம வந்து இந்த ரேர் பிட்ரேஸ் டாக்குமெண்ட் எடுத்தால் தான் நம்மளால் 3 ரேர் டாக்குமெண்ட் இருந்தால் தான் நம்மளை வந்து இந்த ஸ்பையோட காம்பஸ் கிடைக்கும். இது வந்து ஸ்பை காம்பஸ் 3 லார்ஜ் பிட்ரேயர் கேம்புக்கான காம்பஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பை காம்பஸ் 2 மீடியமில் கிடைக்கிற புக்கும் கிடைக்கும், லார்ஜும் கிடைக்கும். அது தாண்டி பிட்ரேயர் டூல்ஸ் கிடைக்கும், லோகி ஸ்டூடெண்ட் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இங்கே லெஜெண்டரி வெப்பன்ஸ் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஷேமன் ஸ்டாஃப் ஆஃப் ரெட்ரிபியூஷன், பிளாக் ஸ்மித் ஹேமரு, ஃபயர் கிராஸ்போ, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் ஆஃப் ரெட்ரிபியூஷன் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது சப்போர்ட் ஸ்டாஃப்னு நினைக்கிறேன். சார்சரர் கிளாஸுக்கு வந்து காம்பாட் ஸ்டாஃபா, ஓகே. ஸோ வேறு ஏதோ ஒரு ஸ்டாஃப் வந்து சார்சரர் கிளாஸுக்கு வச்சு செம்மையாக அட்டாக் பண்ணிருப்பாங்க. நான் மேபி அதுன்னு நினச்சேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிட்ரேயர் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு பிட்ரேயர் டாக்குமெண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணி காமிச்சிட்றேன். இதில் வந்து ரிங் கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ரிங்கு கலெக்ட் பண்ணுறது ஈஸி. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ரிங் வந்து என்கிட்ட இப்போயே ஒரு 19 என்னமோ இருக்குது. ஸோ ஓகே, ஸோ ப்ளூ ரிங் வச்சு இது பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து என்னால் இப்போ தாராளமாக 2 பர்ச்சேஸ் பண்ணுவோம். நீங்கள் லிமிட் இருக்குது, பட் நாளைக்கு 2 பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இருக்குது. இதுவும் ப்ளூ ரிங் தான். உங்களுக்கு ரிங்கில் இங்கே கன்ஃபியூஷனே வேண்டாம். இங்கே நீங்கள் கிளிக் பண்ண இங்கே மாறுது பாருங்கள், ப்ளூ எல்லோ எவ்வளோ இருக்குன்றது இங்கே மாறிடுது. அது ஒரு நல்ல விஷயம் தான். இதுலேயே நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் கூட என்னால் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியும்.
ஓகே, இது வேற ஒரு மேஜிக் காம்பஸ் போலங்க. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து பெட்ரியர் கேம்போட ஈஸி இது முடிச்சிட்டேன். அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸி கான்ட்ராக்டே இப்போ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ போயிட்டு அந்த ஈஸி டாக்குமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை காமிச்சிட்றேன். அது தாண்டி உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து நான் இப்போ ஒரு பர்த்டே ஈவெண்ட் போயிட்டுருக்குன்னு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரில. அது கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் அதை பற்றி சொல்ல விரும்பல. ஓகே, ஸோ அந்த வீடியோவில் வந்து சொன்னது தான் கிரம்ஸ் ஃபேங். ஓகே, இங்கே நீங்கள் தொட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்ட்டு. அங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் அண்ட் எலிமினேட் பிட்ரேயர் கிரம்ஸ் ஃபேங். ஸோ இப்போ வந்து கிரம்ஸ் ஃபேங் போகிறோம் இல்லைங்களா, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிட்ரேயரே இருப்பாங்க. நம்ம வந்து ஸ்மால் பிட்ரேயர்ஸ் லொக்கேஷன் பண்ணப்போ அங்கே வந்து நம்ம கண்ணுக்கு பிட்ரேயர் மாட்டல, மேபி வேறு எங்கேயாவது லொக்கேஷனில் இருந்திருக்கலாம். அவங்க வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பாட், கம்ப்யூட்டரைஸ்டு பாட் இன்ன பிளேயர் ஃபார்மில் ஒரு பாட், அவ்வளோதான். ஸோ பிளேயர் ஃபார்மில் இருந்தால் தான் பாட்டு, மற்றபடி எல்லாம் எனிமீஸ்ன்ற மாதிரி கணக்காயிரும். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அது வந்து ஆக்சுவலி ஒரு பாட்டு. ஸோ அவங்க தான் வந்து பிட்ரேயர்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே இங்கே ஒரு ஏரோ மார்க் காட்டுது பாருங்கள். அந்த ஏரோ இருக்க டேரெக்ஷனில் நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் வந்து பிட்ரேயர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன் ஏரோ இருக்க டேரெக்ஷனில் தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஏரோ இருக்க டேரெக்ஷனில் தான் போகணும். இல்லாட்டி உங்களுக்கு அது கண்ணுக்கே பிட்ரேயர் தெரியாது. இங்கே வருங்க, இங்கே சுற்றி வரேன்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் இருந்துருக்குறான். சொல்லலை பிட்ரேயர்னு போட்டு உங்களுக்கு காஸ்டியூம் பார்த்தாலே தெரியுது. 2 பேக் ட்ராப் பண்ணணும். ஓகே, இந்த சின்ன பேக்கில் வந்து நார்மல் லூட் தான் இருக்கும், எனிமி கில் பண்ணுற மாதிரி வர லூட்டு. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் இருக்கும். ஸோ இந்த ரிங்கு தான் வந்து மெயின் லூட்டு. அது எடுக்காமல் நம்ம வந்து இந்த பிட்ரேயரை மட்டும் கில் பண்ணிட்டு போகிறதுங்கிறது வேஸ்ட்டு. ஸோ அதையும் எடுக்கணும் மறக்காமல், கன்ஃபார்ம் எடுக்கணும். ஏன்னா நம்ம அதுக்காக தான் இங்கே வர்றதே. ஸோ 2 பேக்கில் இருக்க லூட்டும் எடுத்துருங்க தவறாமல். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பெரிய அளவுக்கு நான் பெரிய கண்டென்ட்டே சொல்லலை. ஆக்சுவலி ஸ்மால் பிட்ரேயர் கேம்ப் பற்றி ஒருத்தர் வீடியோ கேட்டிருந்தாரு. நான் வந்து ஆக்சுவலி ஸ்மால் பிட்ரேயர் கேம்ப்லேயுமே பிட்ரேயர் இருப்பாங்கன்னு தான் நினச்சேன். மேபி நான் முதல்ல சொன்ன மாதிரி என் கண்ணில் மாட்டலும் என்னமோ. ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே விளாண்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆர்மர் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை எக்ஸ்ட்ரா வெப்பன் எடுத்துகிட்டு போகிறதோ தப்பு இல்லை. ஏன்னா என்னோட பிராத் ஸ்டாஃப் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேமேஜ்டு. இன்னொரு 4 அட்டாக் வந்து நான் கவனிக்காமல் பண்ணியிருந்தேன்னா வந்து அது உடஞ்சி போயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து விளாண்டுக்கோங்க. மற்றபடி அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. என்ன கேட்டால் அந்த எனிமீஸோட அட்டாக்கில் வந்து நீங்கள் மாட்டிடாதீங்க. அது நீங்கள் மாட்டாமல் இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது. ஸோ நான் பிட்ரேயர் கேம்புக்கான காம்பஸ் இவ்வளோ வச்சுருக்கேன். ரிங்கு 16 தான் இருக்கா, சாரி நான் 19 இருக்குன்னு தப்பாக கணக்கு சொல்லிட்டேன். அது தாண்டி இது வந்து பாருங்கள் ஈஸி கான்ட்ராக்டு. உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கிளான் லெவல் வந்து 5000 இருக்குது தான் லிமிட் பண்ணியிருக்கு. அப்படின்னா அந்த 5000 இருக்கப்போ வந்து நீங்கள் தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணி செலவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து இருக்க வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த வீடியோவில் அப்படி சொல்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் வேறு எதுவும் இல்லை. தீபாவளி விஷயத்தை தான் சொல்லணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். தீபாவளி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதீங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், புது துணிலாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம இங்கே ஃப்ராஸ்ட்போன்லேயும் ஜாலியாக தீபாவளி கொண்டாடலாம். அதுக்கு தான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ இந்த கிஃப்ட் பேக்ஸ் இருக்குது. கிஃப்ட் பேக்ஸை கொண்டு நான் வந்து பாப்புலர் டிஸ்ட்ரிக்டில் வச்சுட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்குவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேம்ஸ் பற்றி வீடியோ போடணுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு கேம்ஸ் பற்றியும் வீடியோ போடுறேன். முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிட்ரேயர்ஸ் கேம்ப் ஸ்மாலும் தீபாவளி விசேஷம்தான். தயவு செஞ்சு சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளியை சேஃபாக என்ஜாய் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் என்னோடய பாப்புலர் டிஸ்ட்ரிக்டில் போயிருக்கேன். என் கிளான் மெம்பர்கிட்ட பேசினது நான் எடிட் பண்ணாமையே போடுறத. இங்கே வந்து கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ நான் வந்துட்டேன். ஓகே,
இங்கே கிஃப்ட் வச்சுருவோம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த தீபாவளி டைமில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எப்படி சொல்கிறது, இந்த ஈவெண்ட் வந்து என்னால் விளையாட முடியலன்றதை தாண்டி நான் விளையாடலை. ஸோ என்கிட்ட இருந்து ஒரு 4 பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் ஒரு ப்ளூ பாக்ஸ் கிடச்சிது. ப்ளூ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஓடின்ஸ் எலிக்சியர் கிடைக்குது. அது தாண்டி ஒரு க்ரீன் கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்குது. ஸோ க்ரீன் கிஃப்ட் பாக்ஸ் வந்து கிடைக்காதுன்னு நினச்சிருந்தேன். ஸோ வீடியோ ரெக்கார்டில் தான் நான் இப்போ ஒன்று கவனித்தேன். நான் இங்கே செலக்ட் கொடுத்ததுமே என்ன கிஃப்ட் வரப்போகுது அது இங்கே வந்துருச்சு. இந்த 15 தான் வரப்போகுது. அது உடனே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வீடியோ வந்து திரும்ப ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் இங்கே ஓப்பன் கொடுத்ததுமே அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இங்கே ரிஃப்ளெக்ட் ஆனது இது ஒவ்வொன்றா தாண்டி இங்கே வர்றதுக்குள்ளே அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி ப்ரீ டிட்டர்மைன்டு தான் போல். ஓகே, ஸோ இருங்க, ஆனிவர்சரி காயின்ஸ் இங்கே வாலெட்டில் இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது, 133 இருக்குது. எனக்கு வந்து இதில் ஆக்சுவலி இப்போ விளையாடுறதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து விளையாண்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நான் தான் பட்டாசு கொளுத்திட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து 3 இருக்குது. இது எப்பவுமே கேமில் இருக்கிறது தான். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு க்ரீன் வச்சிட்றேன். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளியை ஜாலியாக சேஃபாக. அதுதான் முக்கியம். ரொம்ப வானவெடிக்கு எப்படி இருக்கு? ஓகே, இப்போ பர்பிள் வச்சுருவோம். பாருங்க, ப்ளூவும் பர்பிளும் கலந்து வேறு லெவலில். இப்போ 3 பட்டாசு வச்சுருக்கேன். ஓகே, தீபாவளி சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வேறு எதுவும் பேசுகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.